எஸ்பெஷலி ஜிவியும் உங்க ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ் உங்க மியூசிக்கல் ஃபேமிலியில ஒருத்தர். ஏன்னா இப்போ அமரன்லாம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு, மியூசிக்கல் ஆல்பம். லக்கி பாஸ்கர் பெரிய ஹிட் ஆகுது. அவரோட படத்துல அடுத்து பாடுறீங்களா? இல்லைங்க, ஆனா அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு. ஓகே. நான் ஒரு என்ன இண்டிபெண்டன்ட் ஆல்பம் ரிலீஸ் பண்ணணும், என்ன கவர் எதோ அவர் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணுவாரு. அப்புறம் தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லுவேன். நீ நல்லா பாடியிருக்க, இது கான்ஃபிடென்ட்டா இருக்கு. அப்புறம் நிறைய சப்போர்ட் பண்ணுவார். ஏதாவது ஷோ வந்தா நீ வந்து பாடு, அந்த மாதிரி ரொம்ப என்கரேஜிங், ரொம்ப சப்போர்ட்டிவ். அண்ட் கண்டிப்பா அவரோட பாடுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எல்லாரோட பாட ரொம்ப ஹாப்பி. வீட்லயே ஒரு மியூசிக் டைரக்டர், காஷிப் காற்றின் மொழி படத்துல மியூசிக் டைரக்டர், அவங்களோட தங்கச்சிங்கிறதே எனக்கு இப்பதான் தெரிஞ்சது அந்த இன்ஃபர்மேஷன். நைஸ். அண்ணா இப்போ அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க? அவங்களோட மியூசிக்ல பாடுற விஷ் எப்போ நடக்க போகுது? காஷிப் வந்து இப்போ ஒரு படம் வந்து ஹி இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். அனந்த் அவரோட பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதே டீம் தான் நண்பன் ஒருவன் வந்த பிறகு பண்ணாங்க. ஸோ சேம் டீம். அது கிரேசியா இருக்கும். அண்ட் அவனுக்கு நான் வந்து நான் அப்படிதான் பேசுவேன். சாரி, நாங்க ரொம்ப அவருக்கு நான் சொல்ல மாட்டேன். எங்களுக்கு ஒரு மியூசிக், உங்களுக்கு ஒரு பிரதர். பிரதர். ஸோ பாடும்போது நிறைய பாட்டு இப்போ நாங்கள் ஜாம் பண்ணி பாடணும். ஸோ அதுவும் ரிலீஸ் ஆகும். ஓகே. அண்ட் இண்டி ஸ்டஃப் அதுவும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும்